வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் EGR ஃபார் MTA. உங்களை வரவேற்கிறோம். இன்று ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகிறோம். ஒரு மனிதன் எப்பொழுது அதிகமாக கஷ்டப்படுவான்? இதற்கு உதாரணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பர் ராவணன் நிராயுதபாணியாய் இருக்கும் பொழுது ராமர் இன்று போய் நாளை வா என்று சொன்னார். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற நேரத்தில் கவி சக்கரவர்த்தி என்ன சொன்னார்னா, கடன்பட்டான் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். அப்போ எதை இழந்தாலும் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் கடன் பட்டுட்டு கடன்காரன் நம்ம கொடுக்குற தொல்லைக்கு படுகிற ஒரு துயரம் இருக்கிறது, அதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய துயரம். மனிதர்களுக்கு அந்த துயரம் வரக்கூடாது. அதற்காகத்தான் அந்த வார்த்தையை அவர் சொன்னார். வாழ்க்கையில் உள்ளதை வைத்து வாழ பழகிக்கோ, கடன்பட்டு வாழ்ந்துடாத. அப்படி பண்ணின்னா எல்லா துயரங்களை விட நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய துயரம் இந்த கடன்பட்டு மற்றவர்களிடத்தில் மாட்டிக்கும் போது தான். என்ன பச்சாதாபம் இல்லாமல் பேசுவாங்க கடன் கொடுத்து. எங்கே போய் நின்னாலும் அங்கே வந்து 4 பேர் முன்னாடி நம்மளை வம்பு இழுப்பாங்க. இதெல்லாம் தன்மானத்தை சுட்டெரிக்கிற ஒரு சூழ்நிலை. ஆகவே நாம் பலருக்கு அறிவுறுத்தலாம் கடன் வாங்காதன்னு. ஆனால் கடன் வாங்காமல் இருக்க முடியாது. அதுக்கு தான் இன்னொன்று சொன்னாங்க, எதுவும் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 விஷயங்களை நாம் மனசில் கரெக்டாக பதிய வச்சுக்கணும். விரலுக்கேற்ற வீக்கத்தை கடக்கும் பொழுது அதுவும் பாதிப்பு தான். நம்மளுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டியை தாண்டி கடன் வாங்கும் போதும் பாதிப்பு தான். ஆகவே இன்றைய சிந்தனை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் EGR ஃபார் MTA மோட்டிவேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற தலைப்பு கீழே இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு தரோம். சிந்திச்சு பாருங்கள், சிந்தனையில் இடம் கொடுங்க. நீங்கள் இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.